இந்தியாவை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிச்சிங்களா? ஒரு பக்கம் மாலத்தீவு, இன்னொரு பக்கம் இலங்கை, இப்போ நேபாளம் வரைக்குமே ஒரு மெல்லிய சலசலப்பு உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவோட நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுற நாடுகள் இப்போ மெல்ல மெல்ல சைனாவோட பக்கம் சாயிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வராமல் இல்லை. இது வெறும் அரசியல் மாற்றம் தானா, இல்லை இந்தியாவுக்கு சைனா வைக்கிற செக்கா? இதை பற்றி ஒரு ஆழமான டீப் டைவ் தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இது நம்ம பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். முதல்ல மாலத்தீவுலேருந்து ஆரம்பிப்போமே. அங்கே ஆட்சி மாறினதுமே இந்தியா அவுட் அப்படின்ற கேம்பெயின் பயங்கரமாக நடந்துச்சு. இந்திய ராணுவ வீரர்களை வெளியேற சொன்னதில் இருந்து சைனாவோட பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்ட வரைக்கும் எல்லாமே ஒரு பிளான் படி தாங்க நடக்குது. ஆனால் இங்கே தான் இந்தியா ஒரு மாஸ்டர் மூவ் பண்ணாங்க. நம்ம இராணுவத்தினர் அங்கேருந்து வெளியேறினாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஏர் ஆம்புலன்ஸ் சேவைகளை நிர்வகிக்க சிவில் பணியாளர்களை அனுப்பி நம்ம இருப்பை அங்கே தக்க வச்சுக்கிட்டோம். ஆனால் சைனா நம்மளை விடுறதாவே இல்லை. இப்போ அங்கே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அதாவது FTA போட துடிக்கிறாங்க. இது நடந்தால் அந்த பகுதியில் இந்தியாவோட வர்த்தகம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். சைனா பண்ணுற இந்த அரசியலுக்கு பேர் தான் செக் புக் டிப்ளமசி. அதாவது ஒரு நாட்டுக்கு அவங்க கேட்குறத விட ரொம்ப அதிகமான கடனை அள்ளி கொடுத்துட்டு அந்த நாடு கடனை திருப்பி கட்ட முடியாமல் தவிக்கும் போது அந்த நாட்டோட முக்கியமான இடங்களை லீஸ்க்கு எடுத்துக்கிறது. நம்ம ஊர்களில் இந்த வட்டிக்கு விட்டுட்டு அந்த வட்டியை கட்ட முடியாத டைமில் அந்த வீட்டில் இருக்கிற ஜாமான்கள் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. உதாரணத்துக்கு இலங்கையோட ஹம்பட்டோட்டா அப்படின்ற ஹார்பரை 99 வருஷத்துக்கு சீனா லீஸ்க்கு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ மாலத்தீவு சீனாவுக்கு கொடுக்க வேண்டிய கடன் மட்டுமே சுமார் $1.3 பில்லியன். கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா அடுத்தது அங்கேயும் சீன இராணுவத்தளம் வர வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சைனாவோட ஆய்வு கப்பல்கள், அதாவது இந்த ரிசர்ச் வெசல்ஸ் எல்லாமே இந்திய பெருங்கடலில் அடிக்கடி வருது. நாங்கள் கடலை ஆராய்ச்சி பண்ண தான் வரோம் அப்படின்னு சைனா சொன்னாலும் கூட அதுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்க தான் செய்யுது. இந்த கப்பல்களில் இருக்கிற டியூவல் யூஸ் டெக்னாலஜி மூலமாக நம்ம கடற்படையோட சிக்னல்கள், நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டம், இதையெல்லாம் டேட்டாவாக அவங்க சேகரிச்சிட்டு இருக்காங்க. இது பின்னாடி ஒரு போர் சூழல் வந்தால் இந்தியாவுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இது வெறும் ஆராய்ச்சி இல்லை, இது இன்ஃபர்மேஷன் வார். சரி, இந்த நேரத்தில் இந்தியா என்ன தான் பண்ணுறாங்க? இந்தியா ஒன்றும் சும்மா இல்லை. ப்ராஜெக்ட் மாசம், அதாவது வரலாற்று ரீதியாக நம்ம கூட இருந்த நாடுகளை திரும்பவும் கலாச்சார ரீதியாக நம்ம இணைக்கிறோம். அகலேகா ஐலாண்ட், அதாவது மொரிஷியஸில் இருக்கக்கூடிய அகலேகா தீவில் இந்தியா ஒரு பெரிய ஹேர் ஸ்ட்ரிப் அமைச்சிருக்காங்க. இது சைனாவோட ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே கண்காணிக்க இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது. சாகர் பாலிசி, அதாவது இந்திய பெருங்கடல் நாடுகளுக்கு பாதுகாப்பு மற்றும் பொருளாதார உதவிகளை அள்ளித்தந்து அவங்கள நம்ம பக்கம் நம்ம தக்க வச்சுக்கிறோம். டெக்னாலஜி, நம்ம GSAT 7R போன்ற ராணுவ செயற்கைக்கோள்கள் மூலமாக 24 மணி நேரமும் கண்காணிப்பு புலப்படுத்தப்பட்டிருக்கு. சுருக்கமாக சொல்லப்போனால் இது ஒரு பெரிய குளோபல் செஸ் கேம். சைனா ஒரு காய் நகர்த்தினாங்க அப்படின்னா அதுக்கு செக் வைக்கிறதுக்கு இங்கே இந்தியா ரெடியாக இருக்காங்க. ஆசியாவோட வல்லரசு யார் அப்படின்ற இந்த போட்டியில் அண்டை நாடுகளை அரவணைச்சு போகிறது தான் இந்தியாவோட வெற்றி இருக்குது. அதை அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத வர நாட்களில் தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சைனா இந்த நாடுகளுக்கு கொடுக்குற கடன் அவங்களுக்கு உண்மையாகவே உதவியாக இருக்குமா, இல்லை அது ஒரு பெரிய ஆபத்தில் போய் முடியுமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். Subscribe to One India and never miss an update.